கூப்பிடுங்க. இல்லை இப்போ என்ன சொன்னார், சிஎம்மாக கூட இருக்கட்டும் வரட்டும்னு கூப்பிடுங்க. இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காரு அவர்? உங்களை இல்லைங்க, நான் அவரை தான் எடுக்கிறேன், நீங்கள் தள்ளுங்க. இல்லை அவர் 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 பேசின வார்த்தை இப்போ என்ன, சிஎம்மாக இருந்தால் கூட கூப்பிடுங்கன்றார்ல. நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கிறார், இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அது யாரு நீங்கள் வேணா சிஎம்ஏ கூப்பிடுவாங்க, அதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஈடியோட பவர் என்ன தெரியுமான்னு. என்னையா பிரச்சனை, இவனே முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறான், இவனை ஈடி கூப்பிட்டு வந்துருக்குற. ஒரு பிஜேபிக்காரனே கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேட்டாலும் அப்படி விரட்டி இருக்கணும். அது பாஜகவுக்கும் இதுக்கெல்லாம் ஈடியை கூப்பிடணுமான்னு தோணல, ஈடிக்கும் இதுக்கெல்லாம் நம்ம போகணும், நம்மளை கூப்பிடுறான்னு அந்த அளவுக்கு ஒரு சிங்க் இருக்குது. அவர் மேல உண்மையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இதனால அவர் வெளியே இருப்பாரா? அப்ப என்ன அடிப்படையில் ஜூலை மாசம் கூப்பிட்டு விசாரிச்ச 6 மாசமா அதுல எதுவுமே நடக்கலையே அப்படின்னா அவனுடைய நோக்கம் என்ன, இதன் பொருள் என்ன? ஒரு ஏழை விவசாயி, தலித் விவசாயி, அவரை ஈடியில சம்மன் பண்ணி விசாரிச்சிருக்காங்கன்னா இதோட பச்சை அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்குதா? கடந்த 10 ஆண்டுகளில் இடி ஒரு கேஸ்ல கூட ட்ரையல் நடத்தல, விசாரணை நடத்தவில்லை. ஏன் விசாரணை நடத்தல? ஏன் நடத்தலைன்னா இடியும் பிஎம்எல்ஏ என்ற அந்த சட்டமும் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னாக்கா, ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் அ பனிஷ்மெண்ட். அப்படி கொலைகேசுனாக்கா உத்தவ் தாக்கரே கொலைகேசு ஃபைல் பண்ண மாட்டேன்றார். உடனே பீகார்ல கொலைகேசு அப்படின்னு அவங்க அப்பாரை விட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அந்த கேஸை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி, இப்போ என்னாச்சு, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாம் எய்ம்ஸுக்கு அனுப்புனாக்க இது கொலையும் இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை, சூசைடு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சூசைடுன்னு வந்த பிறகும் 3 ஆண்டுகளாக இந்த வழக்கை சிபிஐ முடிக்கவில்லை. இந்த போதை மருந்து தொடர்பான மேட்டர்லாம் டீல் பண்ணவர் வான்கடே என்ற அதிகாரி. அந்த வான்கடே என்ற நேர்மையாளர் மேல இப்ப சிபிஐ கேஸ் நடந்துட்டு இருக்குது. பிளாக்மெயில் பண்ணி பணம் பறித்தார்னு. ரான்னு ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா? ரான்னா அந்த RAW, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கினுடைய டைரக்டரை அவருக்கு ஒரு இடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. PMLA என்ற சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டமே ஊழலை ஒழிப்பது என்ற நோக்கத்துக்காக அது வடிவமைக்கப்படவில்லை. அது எதிரிகளை பழிவாங்குவது, இந்த ப்ராசஸே ஒரு தண்டனையாக மாற்றுவது என்பதற்காகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. PMLA பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்குமூலம் என்று இடி ஆபீசர் எதை எழுதுகிறாரோ, செந்தில் பாலாஜி சொன்னதாக ஒன்று எழுதிக்கிட்டாக்க அது செல்லும். பொன்முடிக்காக பழிவாங்குற நடவடிக்கை எடுக்குது தமிழ்நாடு அரசு. நான் என்ன சொல்றேன், பொன்முடியே அப்போ இடி என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இதற்கு மேலும் விளக்கம் எதுவும் தேவையில்லை. மாநில கட்சிகளை, தன்னுடைய அரசியல் எதிரிகளை அரசியல் அரங்கிலிருந்தே ஒழித்து கட்டுவது என்ற நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுவதுதான் இடி. ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்து தங்களுடைய ஒழுக்கத்தை, தங்களுடைய நேர்மையை நிரூபிக்க வேண்டியது தானே. இதான் அவங்களுடைய நிலை. இதை இனிமேலும் அரசியல் அறியாமை என்றோ அல்லது ஒரு நடுநிலையான பேச்சு என்றோ என்னால நம்ப முடியும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகள் சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் சந்திக்க போன்ற சிறப்பு விருந்தினர் தோழர் மருதையன். வணக்கம். வணக்கம். அமலாக்கத்துறை அது நேரடியாக இப்போ ஒரு ஏழை பட்டியல் சமூக பள்ளர், தேவேந்திர குல வேளாளர், விவசாயி, ஊழல் அமைச்சர் இல்லையா? அமைச்சர் இல்லை, அவரு ஒரு 6.5 ஏக்கர் அவங்க குடும்பமா, ஒரு தனிநபருக்கு இல்லை, குடும்பமா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மேல கருப்பு பணத்தை பயன்படுத்தினார்கள், ஒரு ஏழை தாயின் மகன் மீது. ஆமா, ஒரு ஏழை தாயின் மகன் ஆட்சியில இது நடக்குது. இப்போ அவர் சம்மன் பண்ணியிருக்கிறாங்க, போய் அவங்க அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற விவரம் வருது. இப்போ அதை கேட்டவுடனே எனக்கு வர்றது இப்போ ஒரு விவசாயி மேல இடி ஒரு சம்மன் அனுப்பியிருக்குது. அந்த விவசாயி ஒருவேளை கருப்பு பணத்தை பயன்படுத்தலைன்னா, யோக்கியமா இருந்தா அவரே அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நீங்க அப்படியே அவர் அதை எதிர்கொள்ளலாமே. அவர் எதிர்கொண்டாரு, அவர் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிற விவசாயி ஆத்தூர் பக்கத்தில் ஒரு சிறு கிராமம், அங்கே ஒரு 2 பேர் சகோதரர்கள், கண்ணையன், கிருஷ்ணன். அவங்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள்,
இந்துக்கள் தலித்துகள் நரேந்திரருக்கு ரொம்ப வேண்டியவர்கள். நரேந்திரர் தேவேந்திரன்லாம் டைலாக் பேசினார்ல கிருஷ்ணசாமி வச்சு. அப்படி அப்போது அவங்கள்ட்ட ஒரு 5-6 ஏக்கர் நிலம் இருக்குது. அதை பறிப்பதற்கு அந்த மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர், அவர் பேர் குணசேகரன், அவர் வந்து அந்த நிலத்தை கொடுத்துருங்க அப்படின்னு இவங்க நிலத்தை அபகரிக்க முயற்சிக்கிறார். இவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. அதை ஒட்டி கொலை மிரட்டல்கள், ஆக்கிரமிப்பு, தாக்குதல்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அதனுடைய கிளைமேக்ஸ் வந்து இடியிலேருந்து அவரை கூப்பிட்டுருக்குறாங்க. நீ கருப்பு பணம் வச்சுருக்கிற, அதனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, அப்புறம் உங்களுடைய பத்திரங்கள், ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. பேங்க்கில் என்ன இருக்குதுன்னா முதியோர் பென்ஷன் வாங்குறது தான் அவங்க பேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தரை அங்கேருந்து அந்த வழக்கறிஞர் சொல்லி விட்டு அவங்க கூட்டின்னு போயிருக்கிறாங்க இங்கே சாஸ்திரி பவனில் வச்ச. இவங்க வந்து எழுத படிக்க தெரியாதவர்கள். அப்போது நீங்கள் விசாரிங்கன்னா பதில் சொல்கிறேன், எனக்கு விவரம் தெரியாது, என் வக்கீல் கூட இருக்கட்டும், அதெல்லாம் யாரும் இருக்க முடியாது, இடியில் நாங்கள் தனியாக தான் விசாரிப்போம். அப்புறம் அந்த வழக்கறிஞர் பேர் பிரவீனான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்னங்க அநியாயமாக இருக்குது, அவங்க கூட இருக்கிறதுல என்ன பிரச்சனை, இதில் இல்லீகலாக என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அதிகாரி ரித்தீஷ்குமாரை அவர் வந்து, அது யார் நீங்கள் வேணால் சிஎம்ஏ கூட்டினுவாங்க, அதெல்லாம் அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஈடியோட பவர் என்ன தெரியுமான்னு அதை இவங்க சத்தம் போடுறாங்க. அந்த வீடியோலாம் வந்து இணையதளங்களில் வந்திருக்கு. அந்த விவசாயிகளே பேட்டி எடுத்து கூட போட்டிருக்கிறாங்க. இது நடந்தது ஜூலை மாதம். இதில் ஒரு வேதனையான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த பத்திரிகையாளர் நேராக ப்ரெஸ் கிளப்புக்கு வந்து இதை ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அங்கே பத்திரிகையாளர் சங்கம், சென்னை பத்திரிகையாளர் சங்கமாக மன்றமா, பிடிக்கு எதிராலாம் ப்ரெஸ் மீட் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டுக்கு இடம் தர மறுத்து விட்டதாக பல மணி நேரம் காத்திருந்தும் இடம் தர மறுத்துட்டாருன்னு அவங்க பேரெல்லாம் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஈடியோட விளையாடக்கூடாதுன்றது பத்திரிகையாளர்கள் உட்பட அவர். ஆமாம். இப்போ நீங்கள் அந்த ஈடிக்காரருடைய அந்த அவருடைய விசாரணை முறை, நீங்கள் வழக்கறிஞர் போய் கேட்ட போதும் சிஎம்ஏ கூட கூட்டுவாங்க அப்படின்னு சொன்ன அந்த விதம், இதெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் போலீஸ்காரங்க விசாரணை ஒரு கடுமையாக இருப்பாங்க, மணிரத்னம் படத்துலலாம் காமிப்பாங்க, அந்த மாதிரியான கடுமையான நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ அப்படி விசாரிக்கிறதுல என்ன பிரச்சனை? கடுமையான நேர்மையான அதிகாரின்னா என்னையா பிரச்சனை? இவனே முதியோர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறான், இவனை வந்து ஈடி கூப்பிட்டு வந்துருக்கிற ஒரு பிஜேபிக்காரனே கூப்பிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேட்டாலும் அப்படி விரட்டி இருக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் வேடிக்கை பாருங்கள், அமித்ஷாவும் மோடியும் ஈடியை ஏவுகிறார்கள் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு பாரதிய ஜனதா மாவட்ட துணைத் தலைவர் ஈடியை ஏவுகிறார். இது கண் முன்னால் நம்ம பார்க்குறது. அப்போ இப்போ இந்த அயோத்தியா மண்டபத்தில் போயிட்டு யார்கிட்ட ஒரு பார்ப்பனர்கள் நிறையா இருக்கிற பகுதி அது, அங்கே போய் யாராவது ஒரு சின்ன பிரச்சனை அவங்களோட வந்துச்சு அப்படின்னு சொன்னால் செஞ்சு கூட பாருங்கள், உடனே அங்கேருந்தே டெல்லியில் இருக்கிற பேர் ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு ஒரு ஃபோன் அடிப்பாங்க. அடுத்த நிமிஷம் மண்டபம் இங்கே போலீஸ் ஸ்டேஷன், மேற்கு மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷன் அலறும். ஏன் இப்போ சிவகுண்டத்துக்கு அம்மா போனாங்களே நம்ம நிர்மலா சீதாராமன், அவங்க வெள்ளத்தை பார்வையிடுறதுக்கு தான் வர்றதாக, பெருமாளை பார்வையிட வர்றதா நம்ம ஒன்றும் தெரியல. இருந்தாலும் அப்படியே வர வழியில் பெருமாள் கோயிலுக்கு வந்தாலும் சரி, வந்து சாமி கும்பிட்டு போக வேண்டியதுதான். அங்கே வந்த உடனே அங்கே இருந்த பார்ப்பன அர்ச்சகர்களுக்கு சுற்றி அந்த கோயிலுக்கு வெளியே இருக்கிற வீதியில் அங்கே வந்து ஸ்வச் பாரத் கட்டண கழிப்பறை இருக்குதான், அவங்க கட்டினது தான் இருக்குதான். அப்போ அது இருக்குது, பெருமாளுக்கு அது வந்து ரொம்ப பிரச்சனையாக ஸ்மெல் அடிக்குது அப்படின்னாக்கா அது அங்கே இருக்கிற ஈவோட்டை சொல்லலாம், இல்லை அந்த ஊர் முனிசிபாலிட்டியோ ஏதோ அங்கே சொல்லி அதுக்கு ஏதோ ஒரு சுத்தம் பண்ணுங்கன்னு ஏற்பாடு சொல்லலாம், பக்தர்கள் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம். ஆனால் அவங்க யார் வரும்போது சொல்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் இந்திய வல்லரசின் நிதியமைச்சர் வரும்போது இங்கே கக்கூசு நாத்தம் அடிக்குது என்னன்னு கவனிங்கன்றாங்க. அந்த அம்மா வந்து ஏயா இதெல்லாம் ஏன்ட்ட சொல்கிற மேட்ரா, இந்த ஈவோ இருக்கார அவர்கிட்ட பார்த்து சொல்லி என்ன வேலையாக வந்திருக்கிறேன். ஆமாம், அது அப்படியெல்லாம் நினைக்கல அவங்க. அவங்களுக்கும் உடனே தானாடா விட்டாலும் தசையாடும் இல்லையா, உடனே என்னது அப்படின்னு சொல்லிட்டு உடனே விசாரிக்கிறாங்க. ஏன்னா நான் பார்க்குறேன்றாரு. அவர் என்ன கக்கூசை க்ளீன் பண்ணாரான்னு தெரியல, என்னவோ உடனே கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றாரு அவர். கக்கூசை க்ளீன் பண்ணுறது கார்பரேட் எதுக்கு வரணும்னு தெரியல, அதை விடுங்க. இன்னொருத்தர் 30,000 ரூபா தரேன்னா இல்லை அதெல்லாம் உண்டியலில் போட்டுறாதீங்க, அதை கொடுக்க வேண்டியவங்களை கொடுங்க அப்படின்னு இவரை பார்த்து இவங்க ரோடெல்லாம் போடுவாங்க. ஆனால் இதை கவனிக்க மாட்டாங்க. இப்போது இது மொத்த சீக்வன்ஸை பாருங்கள். இந்த கேட்டவருக்கும் இதுக்கெல்லாம் போய் ஒரு நிதியமைச்சரை கூப்பிடணுமா நம்ம அப்படின்னு அவங்களுக்கு தோணலை. நிதியமைச்சருக்கும்
இப்படி சீப்பான விஷயத்துக்கெல்லாம் நம்மள்ட்ட இந்த ஆள் இந்த ஐயர் கூப்பிட்டு சொல்றானே அப்படின்னு தோணலை. அந்த மாதிரி தான் அது பாஜகவுக்கும் இதுக்கெல்லாம் ஈடியை கூப்பிடணுமான்னு தோணல, ஈடிக்கும் இதுக்கெல்லாம் நம்ம போகணும் நம்மளை கூப்பிடுறானேன்னு அந்த அளவுக்கு ஒரு சிங்க் இருக்குது ரெண்டு பேருக்கும். அப்படி ஒரு புரிதல். பிரஸ் கிளப் அவங்க ஈடியை பகைத்து கொள்ளக்கூடாது. ஏன்னா இடி ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி, அது சட்டப்பூர்வமான வழியில் நடவடிக்கை எடுக்கும். அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது இந்திய குடிமக்களாகிய நமக்கு சட்டப்பூர்வமான கடமை. ஆகவே நீங்கள் ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிக்கு எதிராக நீங்கள் கூட்டம் நடத்துறது தப்பு அப்படின்னு சொன்னது இது கிட்டத்தட்ட ஓகே, நம்ம இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிற ஜேர்னலிஸ்டுகள் அல்லது ஒரு பிரஸ் கிளப் அப்படின்னு தானே அது புரிஞ்சுக்கணும். ஏன் அதை கருத்துரிமைன்னு புரிஞ்சுக்க கூடாதா? ஏதோ ஒரு கருத்து சொல்ல போறாங்க அவங்க. ஈடிக்கு கருத்துரிமை இருக்கு. இல்ல பிரஸ் கிளப் நடத்துறதுக்கு முன்னால ஐயா நீங்க என்ன கருத்து சொல்ல போகிறீர்கள் அப்படின்னு கேட்டுதான் தருவாங்களா? அரசை விமர்சித்து, திமுக அரசை விமர்சித்து அப்படின்னு கொடுக்க மாட்டாங்களா? தெரியல, கேட்டுக்கிறேன். G2க்கு கூட ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அது நடந்தது ஊழலா இல்லையா? பின்னால அது எக்ஸ்போஸ் ஆச்சு இல்லையா? ஒரு அதிமுக தூண்டி விட்டு தான் பண்ணாங்கன்னு. அப்போ அதெல்லாம் விசாரிக்காம ஆர்ப்பாட்டம் நடத்துற அளவுக்கு ஒரு ஜனநாயக உணர்வும் பத்திரிகை சுதந்திரத்தின்பால் பெரும் காதலும் கொண்ட பத்திரிகையாளர்கள் ஈடிக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்துறேன்னு ஒரு விவசாய கூட்டம் ஒரு வக்கீல் வந்திருக்கிறாங்க. அதை நீங்க பேசிட்டு போட்டோமே, நீங்க மடக்கி கேள்வி கேளுங்களேன், கேட்கலாம்ல. அது தடுக்கிறது எது எனக்கு தெரியல. ஈடிக்கு பயப்பட வேண்டிய அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன சரக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது மாதிரி நம்ம பத்திரிகையாளரை பற்றி தவறா பேசக்கூடாது, நீதிமன்றத்துக்கு உள்நோக்கம் கற்பிக்க கூடாது, நம்ம சொல்லக்கூடாது. சரி, அந்த அளவுல நம்ம அதுல நின்றுக்கலாம். நீங்க இந்த இடி அப்படின்னு வரும்பொழுது தமிழ்நாடு தொடர்ச்சியா அந்த விவகாரத்துல திரும்ப திரும்ப அந்த பெயர் அடிபடுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட ஈடியால் தமிழ்நாட்டின் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்படுகிறார். அப்புறம் தமிழ்நாட்டில் ஈடியை சார்ந்த ஒரு அதிகாரி கைது செய்யப்படுகிறார். இது ஏன் நடக்குது? அங்கித் திவாரி இப்போ டிட் ஃபார் டேட்டா நடக்குது. அங்கித் திவாரியை ஏன் கைது பண்ணாங்க? நீங்கள் தேவையில்லாத இடத்துல மோதுறீங்க. நீங்கள் சில ஜந்துக்கள் அவங்க இதெல்லாம் தெரிக்க விட்ட ஸ்டாலின்லாம் போடுறாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. இப்போ இந்த அங்கித் திவாரி மேட்ரு என்ன? தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் ஈடி நேர்மையாக இப்போ அந்த சோகால் நரேஷனை பொறுத்தவரை ஈடி நேர்மையாக செயல்படுகிறது. கருப்பு பணம் ஒருவேளை விவசாயி வச்சிருக்கவே மாட்டாரு அப்படிலாம் நம்ம அந்த வழக்கமான விழுமியத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடாது. ஏன்னா விவசாயி பணக்கார விவசாயிகள் இருப்பாங்க, அரசியல்வாதிகள் விவசாயம் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதை விட்டுருவோம். இந்த இவர் மேலே ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லைங்க, செந்தில் பாலாஜி கேஸ் எட் டு பி ப்ரூவ்டு, சரிதானா? ஆனால் அங்கித் திவாரி கேஸ் என்ன? கையங்களவுமாக பணத்தோடு பிடிச்சிருக்கிறாங்க, பொடி தூவி கரெக்டாக பிடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்றும் இனிமேல் ப்ரூவ் பண்ணுறது எனது மேட்ரு ஆஃப் டைம், அவ்வளோதான். அப்போ அதை பிடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க? அதுக்கு மேலே அதை விசாரிக்கணும். இன்னும் இடி ஆஃபீஸுக்கு போகிறாங்க. இடி ஆஃபீஸு பூட்டி இருக்குது. இதை தொடர்ந்து விசாரிக்கணும்னு டிவிஎஸ்சி போகிறாங்க. விடமாட்டேன்னு சொல்லிட்டு இண்டோ திபெத்தன் பார்டர் ஃபோர்ஸ் நிற்கிது, சரியா? அப்போ இண்டோ திபெத்தன் பார்டர் ஃபோர்ஸ் நின்று ஒன்றும் பண்ண முடியல. இவங்க சிபிஐக்கு சொல்லிவிட்டு ஒரு 7-8 மணி நேரம் ஆகி அப்புறம் போலீஸ் பூட்டை அடைச்சி உள்ளே திறந்து இது பண்ணுறாங்க. அதில் தான் அதை புலன் விசாரணையில் தெரிய வர்றது என்னன்னாக்கா 75 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதிகாரிகள் அப்படின்ற செய்தி அவர் அங்கித் திவாரியினுடைய வாக்கு மூலமாக சொல்லப்பட்டதாக இவங்க சொல்கிறாங்க. உடனே இங்கே இடியிலேருந்து ஒரு பெனிவால்னு ஒருத்தர், யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சென்னையிலேருந்து, இந்த மாதிரி உள்ள முக்கியமான ஆவணங்கள்லாம் முக்கியமான பேப்பர்லாம் எடுத்துட்டாங்க. கவுண்டமணி சொன்ன முக்கியமான பேப்பர் கூட இருந்திருக்கலாம் அதில். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தமிழ்நாட்டின் முக்கியமான பவர்ஃபுல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சிலர் தொடர்பான அவருடைய சாட்சிகள் தொடர்பான ஆவணங்கள் இருந்தது. அது எது வேணால் சொல்லலாம். அப்போ என்ன செய்யறது? இப்போ ஒருவேளை இப்போ அப்படி போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, ஐயா எங்களுக்கு இது மாதிரி விவரங்கள் தேவைப்படுது, நீங்களே பார்த்து எடுத்து விடுங்கன்னு கேட்கணுமா? எப்படி இது நடக்கும்னு நான் கேட்குறேன். இது யார் எங்கே சோதனை போட்டாலும் சொல்லலாம். சோதனை போடும்போது அவங்க கூட இருக்கிறாங்க, எழுதி கொடுக்க போகிறாங்க கையில். இது எல்லாருக்கும் பொருந்தும். கஞ்சா போட்டெலாம் வச்சு எடுக்கிற நாட்டில் இருக்கிறோம் நம்ம. இது எல்லாம் ஒரு பேச்சா? சரியா? அதனால் இதான் மக்களுக்கு நடக்கிறது. நீதிபதிகளுடைய பிள்ளைகளுக்கே ஜெயலலிதா நடத்தி காட்டியிருக்கிறாங்க. அது ரைட். இது அங்கித் திவாரி மேட்டரில் நீங்கள் பாதுகாப்புக்கு துணை ராணுவ படை வந்தது அப்படின்னு சொன்னீங்க. அதே போல் அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு லோக்கலில் இருக்க காவல்துறை வர வேண்டியதுன்னு சொன்னீங்க. பிஜேபிக்காரர்களும் கூட அங்கே பாதுகாப்புக்காக நின்றார்கள் அங்கித் திவாரிக்காக. அவங்க எப்படி நின்றாங்க? பிஜேபி வக்கீல் ஒருத்தர் அவர் கூடவே இருந்தாராம். அவர் என்ன இடி வக்கீலா? இல்லை பிஜேபி வக்கீல்னா ஆட்டோமேட்டிக்காக இடி வக்கீலா? பிஜேபி வக்கீல் அப்படித்தானே இருக்குது. இப்போ பிஜேபி மாவட்ட துணைத் தலைவர் சொன்னால் இடி வருது. பார்லிமெண்ட்டில் எழுந்திரிச்சு அந்த அம்மா பேசுது, ஸ்மிருதி இரானி,
ஆராசா விமர்சனம் பண்ணி பேசினோடனே உங்கள் வீட்டுக்கு ஈடி வரும். இந்த அண்ணாமலை சொல்கிறாரு செந்தில் பாலாஜி கிட்ட ஈடி சொல்கிறாரு வருது. நடக்குதா இல்லையா? நடக்குது. ஆமாம். அப்போ அதனால் அவர் வந்திருக்கிறாரு. இப்போ இது என்ன முறை அப்படின்னு கேட்டால், பார்ட்டியும் பியூரோக்ரஸியும் இரண்டரை கலந்து விட்டன அப்படின்றத நம்ம விமர்சனமாக சொல்கிறோம். அரசு தனி, கட்சி தனி, நிர்வாக இயந்திரம் தனி என்ற நிலை இல்லை. பிஜேபி தான் நிர்வாக இயந்திரம் அப்படின்னு மேடைக்கு மேடை ராகுல் காந்தி பேசுகிறாரு இல்லையா? அதுக்கு ஒரு ப்ரூஃப் தான் அது. கூட நம்மளால பிடிக்கிறாங்கன்னு வந்து நின்றுட்டாரு. அர்ச்சகருக்கும் நிர்மலா சீதாராமன் நம்மளுன்ற ஒரு ஃபீலிங் மாதிரி இது ஒரு ஃபீலிங். ஒரு உணர்வால் ஒன்றி இருக்கிறார். உணர்வால் உந்தப்பட்டு வந்திருக்காரு. சரி வந்தாங்க, எடுத்துட்டீங்கன்னாங்க. உடனே தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பெனிவாலுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க, சம்மன். சரி இன்னும் எடுத்துட்டோன்னு சொல்கிறீங்களா, என்ன கம்ப்ளைண்ட் வாங்க, உங்களை விசாரிக்கணும், நேரம் வாங்க. பெனிவால் வரல, பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் யாரோ ஒரு குப்தா ஒருத்தர், அவர் அதெல்லாம் வர முடியாது, எப்படி நீங்கள் எங்களை விசாரிக்கலாம், இன்னும் டிஜிபிக்கு ஒரு லெட்ரு, முடியாதுன்னு. இப்போ இது ஒன்றும் வேலைக்கு ஆகாதுன்னு கடைசியில் இந்த மேட்ரு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. மாநில அரசு போதுமான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கல, அதனால் நாங்களே டெல்லியில் விசாரிக்கிறோம், அங்கித் திவாரி டெல்லிக்கு தூக்கிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் போட்டிருக்காங்க. சில திரைப்படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருக்கிற கதாநாயகன் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு கொள்ளை கூட்ட தலைவனையோ பயங்கரவாதியோ பிடிச்சி வச்சுருப்பார். ஆனால் உயர் போலீஸ் அதிகாரி வந்து கொள்ளை கூட்டத்தோட அரசியல்வாதியோட தொடர்புள்ளவராக இருப்பார். இவர் கஸ்டடியிலேருந்து அவரை விடுவிச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பல படம் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி? கிட்டத்தட்ட அது மாதிரி ஒரு சீன் இது. இப்போ அங்கித் திவாரியை அங்கே கொண்டு போயிடுறது. இப்போ அங்கேருந்து நாங்கள் விசாரிக்கிறோம், தல்லாகுளம் போலீஸ் ஸ்டேஷன் காவலர்கள் நீங்கள் டெல்லிக்கு வாங்க அப்படின்னு இப்போ கூப்பிடுவாங்க. இடி விசாரணை அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் சொன்ன அந்த நிர்வாக இடி தரப்பில் சொல்லப்படுறது வந்து தமிழ்நாட்டில் போதுமான கோஆப்ரேஷன் இல்லை. இன்னொரு பக்கம் தமிழ்நாடு வந்து ஈடின்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் அது இடி தொடர்பான ஈடியின் அதிகார வரம்பு தொடர்பாக திமுக தரப்பில் வழக்கறிஞர்கள் பேசுகிறாங்க, பலரும் பேச தொடங்கியிருக்காங்க. இது வந்து ஈடிக்கும் தமிழ்நாடுக்குமான கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற அளவில் வெளியில் இப்போ வந்து நீங்கள் அங்கேருந்து ஒரு ஏஜென்சி வருது, யூனியன் தரப்புலேருந்து ஒரு ஏஜென்சி வருதுனாலே இவங்களுக்கு இயல்பாக இருக்கிற எதுக்குனாலும் யூனியனோட சண்டை போடுறது. இவங்க சமீபத்தோட எடப்பாடி பேசினார், கொஞ்சம் இணக்கமாக பேசி அதை வாங்கணும். அது மாதிரி ஈடியோட தமிழ்நாடு மட்டுமே சண்டை போடுகிறது. இது தமிழ்நாட்டுக்குடைய பிரத்யேகமான ஃபினாமினா. இடி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறது பிரத்யேகமான ஃபினாமினா இல்லையே. எல்லா எதிர்கட்சிகளும் சேர்ந்து தலைமை நீதிபதிக்கு பெட்டிஷனே கொடுத்துருக்குறாங்க, பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. எந்த கட்சியும் விதிவிலக்கே மிச்சமே கிடையாது. எல்லா மாநிலத்தில் உள்ள எல்லா கட்சிகளினுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள், அவங்களுடைய குடும்பத்தினர், அவங்க மேலே வந்து இடி கேஸ் இருக்குது. கட்சிக்காரங்க மட்டும் இல்லை, பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட பலர் மேலேயும் கேஸ் இருக்குது. இப்போ இந்த விவசாயியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இவர் ஒரு பரிதாபத்துக்குரிய ஏழை விவசாயி. பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தியினுடைய சகோதரி, என்ன ரொம்ப முக்கியமான எதிர்கட்சி தலைவர் அவங்கள நேற்று இடி சார்ஜ் ஷீட்டில் சேர்த்துருக்குறாங்க. என்னங்க கேஸ் அப்படின்னு கேட்டால், 2006 7 ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்கினாங்க இவங்க ஹரியானாவில் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்குறாங்க. அவங்க வீட்டுக்காரர் மேலே இருந்த கேஸில் இவங்கள உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. இப்போ இது எதிர்கட்சி தலைவர்கள் யாரும் பாரபட்சம் மிச்சமே கிடையாது. இவர் சஞ்சய் ராவத் சிவசேனாவில் இருந்தார். அவர் வந்து 1000 கோடி ஸ்கேமில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சாங்க. 3 மாதம் உள்ளே இருந்தார். அதுக்கப்புறம் பெயில் விடும்போது அந்த நீதிபதி என்ன சொன்னார், ஒரு ஷ்ரெட் ஆஃப் எவிடன்ஸ் கூட இதில் இல்லை. அது சொன்னது மட்டும் இல்லை, அவர் மிக முக்கியமாக வேற ஒன்று சொன்னார். கடந்த 10 ஆண்டுகளில் இடி ஒரு கேஸில் கூட ட்ரையல் நடத்தலை, விசாரணை நடத்தவில்லை. ஏன் விசாரணை நடத்தலை? ஏன் நடத்தலைன்னா, இந்த இடியும் பிஎம்எல்ஏ என்ற அந்த சட்டமும் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னாக்கா, ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் அ பனிஷ்மெண்ட். தனியாக விசாரித்து தீர்ப்பு சொல்லி தண்டனை கொடுக்க வேண்டியதில்லை. இந்த பீரியடு பூரா நீங்கள் தண்டனையை அவங்க கைக்கு போயிட்டீங்கன்னா தண்டனை உடனே ஆரம்பம். கடைசியில் நீங்கள் நிரபராதின்னு விடுவிக்கப்படலாம், அது வேற விஷயம். இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, மொத்த கேஸில் 1% கூட ட்ரையலில் வந்து ப்ரூவ் பண்ணப்படலைன்றாங்க. அது பிரச்சனையே கிடையாது. இப்போ இது வந்து ராவத் கேஸு. சரி, அவர் அரசியல்வாதி விட்டுருவோம். சித்திக் கப்பன் அவர் ஒரு பத்திரிகையாளர். அந்த ஹத்ராஸ் பிரச்சனை நடைபெற்ற போது அந்த தலித் பெண் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு தாக்கூர் சாதியினரால் உடலும் எரியூட்டப்பட்டது, இடுப்பெலும்பு முறிக்கப்பட்டு, ஆமாம், பிணம் பறித்து அது வந்து நடந்தது. அப்போ இவர் இங்கேருந்து போறாரு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அங்கேயே பிடிச்சா அவர் மேலே முதல்ல யூஏபிஏ கேஸ் போடுறாங்க. என்ன கேஸு? இங்கே மத கலவரத்தை தூண்டுறதுக்காக இந்த ஆள் கேரளாவிலேருந்து வந்திருக்கிறான். மத கலவரத்தை எப்படி தூண்ட முடியும்? ரேப் பண்ணவன் தாக்கூர், ரேப் பண்ணப்பட்ட பெண்ணு தலித்து, ரெண்டும் இந்து தான்.
என்ன மத கலவரத்தை தூண்ட முடியும்? ஆனால் மத கலவரத்தை தூண்டுவதற்கு ஒரு சதி சித்திக் செய்தார். காப்பன் அப்படிங்கிற பெயர் போதுமானதாக அவர் முஸ்லீம் அப்படின்னு ஒன்று போட்டாங்க. சரி, அதை போட்டதோடு அது முடியலை. அடுத்தது அவர் மேலே பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், அதில் ஒரு கேஸ் போடுறாங்க. 2 வருஷம் உள்ளே இருந்தார். உள்ளே இருந்துட்டு காசியாபாத் கோர்ட், அந்த ஸ்பெஷல் கோர்ட்டு, அவங்க வந்து பெயில் கொடுக்குறாங்க. பெயில் கொடுக்கும்போது பெயில் ஆர்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஎம்எல்ஏக்கு என்னையா இருக்குது, 2 பேர் வந்தாங்க, சித்திகப்பன் ஒருத்தர் கூட கேமராமேன் ஒருத்தர், 2 பேரும் உள்ளே வச்சுட்டாங்க. கேமராமேன் அக்கௌண்ட்லேருந்து சித்திகப்பன் அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபா பணம் போயிருக்கு. இதை தவிர வேறு ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை. என்னத்துக்கு இவரை பிஎம்எல்ஏல உள்ளே வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேஸை தள்ளுபடி பண்ணலை, இன்னும் பெயிலில் விட்டுருக்குறாங்க. இது சித்திகப்பன். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த பத்திரிகையாளரும் தன்னுடைய வங்கி கணக்கில் யாரிடமிருந்து 5000 ரூபாய் கூட வாங்கக்கூடாது. அதனால தான் நம்ம பத்திரிகையாளர் மன்றத்தில் வேண்டாம், இடி நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் அக்கௌண்ட்டில் வாங்க மாட்டாங்கன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். இப்போ அடுத்து ராணா அயூப் குஜராத் ஃபைல்ஸ் என்ற அவங்களுடைய நூல், அது ரொம்ப முக்கியமானது. குஜராத் ரைட்டை பற்றி, அதில் இந்த அரசு எந்திரம், மோடி அரசனுடைய ஒத்துழைப்பு, பின்புலம், இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணது. இப்போ ராணா அயூப் அந்த பீரியட்லேருந்து தொடர்ந்து மோடி அரசுக்கு எதிராக வந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. முக்கியமாக வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகையில் ரெகுலராக காலமிஸ்ட் அவங்க. அப்போது அவங்க மேலே ஒரு கேஸை போடுறாங்க. அவங்க எப்படி சிக்கினாங்கன்னாக்கா, கோவிட் காலத்தில் அவங்க மக்களுக்கு உதவுமேன்னு சொல்லிட்டு ஒரு க்ரௌட் ஃபண்டிங், நிதி வசூல் பண்ணி உதவி பண்ணியிருக்காங்க. பாம்பேயில் இருக்குது அவங்களுக்கு அக்கௌண்ட்டு. பாம்பேயில் இருக்கிற அக்கௌண்ட்லேருந்து அதை பண்ணியிருக்கிறாங்க. அக்கௌண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க, பிளாக்கில் வாங்கல, அக்கௌண்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தை வாங்கி அவங்க சொந்தமாக செலவு பண்ணாங்க, கையாடல் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸு. தீஸ்தா சேத்தலாத்துக்கும் தான் போட்டாங்க. அப்படி ஒரு கேஸை போட்டு, சரி கேஸ் தான் போட்டாங்க, அது பொய் கேஸு. எங்கேருந்து அந்த கேஸை போடுறதுன்னாக்கா, யூபியில் போட்டாங்க கேஸு. பணம் வாங்கினது, அக்கௌண்ட்டு, அவங்க இருக்கிறதெல்லாம் எங்கே? மும்பை. நீங்கள் எதுக்கு யூபியில் கேஸ் போடுறீங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு, பிருந்தா குரோவர் தான் அப்பீர் ஆகிறாங்க, அட்வொகேட். அந்த கேள்வியை எழுப்புனாக்கா, துஷார் மேத்தா ஒரு காரணம் சொன்னார். அந்த காரணத்தை கேட்டால் அசந்துருவீங்க. அப்படியே இந்த பணம் கொடுத்தாங்க இல்லையா, யூபியிலேருந்து கொஞ்சம் பேர் பணம் கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் யூபியில் கேஸ் போட்டிருக்கிறோம் அப்படின்னாரு. அதை வந்து பரவாயில்ல, இது ரொம்ப நியாயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் கரெக்டு தான், இதெல்லாம் ஒரு காரணமா, இதெல்லாம் ட்ரையலில் போய் பேசிக்கிங்க, இதை வச்செல்லாம் வந்து உங்களை விசாரணையை வந்து அங்கேருந்து மாற்றணுன்றதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இது வந்து ராணா அயூப்புக்கு நடந்தது. அப்புறம் ரொம்ப பிரபலமான கேஸு சுஷாந்த் சிங் ராஜ்புத் என்ற நடிகர் 2020 பீகாரை சேர்ந்தவர். அவர் பாலிவுட் நடிகராக இருந்தார். மர்மமான முறையில் மரணம் அடைகிறார். ஒரு இளவு விழுந்தாக்க உடனே அங்கே வந்துடுவார் அர்ணாப் கோஸ்வாமி. ரிப்பப்ளிக் டிவி ஒரு 6 மாதம் அந்த பாடியை வச்சு தான் ஃபுல்லாக அதை வந்து எவ்வளோ உறிஞ்சணுமோ அந்த பாடியிலேருந்து அதை உறிஞ்சிட்டாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே சிவசேனாவினுடைய மகா விகாஸ் அகாதி MVA கவர்மெண்ட்டு, சிவசேனா, உத்தவ் தாக்கரே. அதனால் இவங்க சிவசேனாக்காரங்க பீகாரிகளை எதிர்த்து ஏற்கனவே பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அதனால் பீகார்லேருந்து வந்த ஒரு கதாநாயகனை இவங்களால் பொறுக்க முடியல, அப்படி நம்மளை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கு அது பயன்படும், பீகாரின் மைந்தனை அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு, ஒரு பரிதாபத்துக்குரிய பெண் ரியா சக்கரவர்த்தின்னு அந்த இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு போல் இருக்குது, அவங்க தான் வந்து இது மாதிரி சதி பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து அதை அப்படி கொலைகேஸுனாக்கா உத்தவ் தாக்கரே கொலைகேஸு ஃபைல் பண்ண மாட்டேன்றாரு. உடனே பீகாரில் கொலைகேஸு அப்படின்னு அவங்க அப்பாரை விட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அந்த கேஸை சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி, இதை சிபிஐ விசாரிக்கும் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து, இப்போ என்னாச்சு, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் எய்ம்ஸுக்கு அனுப்புனாக்கா, இது கொலையும் இல்லை, ஒரு வெங்காயம் இல்லை, இது சூசைடு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் அது முடிஞ்சது. பிரச்சனை அந்த ஆக்டர் இறந்து போனது மும்பையில், தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அவங்க அப்பா ஏதோ ஒரு புகார்லாம் கொடுத்தாரு, அதை ஒட்டி வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. பீகாரிகள் இடம்பெயர்ந்து வர்றாங்க மும்பைக்கு, அதை வச்சுக்கிட்டு பாம்பேல ஏற்கனவே ஆன்டி பீகாரி, ஆன்டி பையா சென்டிமெண்ட், அதை வச்சு ஒரு ப்ராசஸ் ராஜ் தாக்கரே உள்ளிட்டவர்கள் இப்போ சமீப காலமாக அதெல்லாம் பண்ணுறாங்க. இதை அப்படியே பீகாரில் நடக்கிற தேர்தலில் ஒரு பொலிட்டிசைஸ் பண்ண முடியுது பிஜேபியால், சுஷாந்த் சிங் ராஜ்புத்தால் அப்படின்னு சொன்னால். தமிழ்நாட்டில் இது ஒரு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் வேறு, ஆன்டி பிஹாரிஸ், ஆன்டி யூபி அப்படியான சென்டிமெண்ட்டை வர்ற எலெக்ஷனில் பண்ணாங்கல்ல. ஏற்கனவே இந்த ஒரு சிமிலராக இருக்குது, பொய் வீடியோ பரப்பி தானே பண்ணாங்க. அது மாதிரி பண்ணாங்க. இந்த விஷயத்தில் இந்த நேரத்தில் இன்னொன்னு சொல்கிறேன் நான், சூசைடுன்னு வந்த பிறகும் 3 ஆண்டுகளாக இந்த வழக்கை சிபிஐ முடிக்கவில்லை. ஏன் பல வழக்குகளை முடிக்கலன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க இல்லைங்க. இது வந்து
ஆல் இண்டியா மீடியாவே பேசின கேஸ் இது, பேசலை. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த ரியா சக்கரவர்த்தி மேலே பிஎம்எல்ஏல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க, மணி லாண்டரிங் ஆக்டில். அந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்குது. இந்த இதில் கஞ்சா, போதை மருந்து கொடுத்தாங்க, பணம் போக்குவரத்து. கங்கனா ரனாவத் வந்து மாஃபியா, ஒரு போதை மாஃபியாவுக்கு எதிரான ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை அப்படின்லாம் வந்து பேசுனாங்க. இப்போ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இந்த போதை மருந்து தொடர்பான மேட்டர்லாம் டீல் பண்ணவர் வான்கடே என்ற அதிகாரி. அந்த வான்கடே என்ற நேர்மையாளர் மேலே இப்போ சிபிஐ கேஸ் நடந்துட்டு இருக்குது, பிளாக்மெயில் பண்ணி பணம் பறித்தார்னு. சரி, ஓகே. வான்கடே யாரை முக்கியமாக பிளாக்மெயில் பண்ணார்? ஷாருக் கான் மகன் ஆரியன் கான் வந்து ஒரு ஃப்ளோட்டில்லா ஒன்றில் போனார். அங்கே வந்து அவர்கிட்ட அளவுக்கு அதிகமான போதை மருந்து இருந்தது அப்படின்னு பிடிச்சி அவரை கொண்டு போய் உள்ளே வச்சாங்க. உள்ளே வச்சு விசாரணை எல்லாம் நடந்தது. கடைசியில் என்னன்னாக்கா, தனிப்பட்ட முறையில் அவரை கைது செய்வதற்கான அளவுக்கு கூட அவருடைய நண்பரின் கையில், அவர்கிட்ட கூட இல்லை, அந்த அளவுக்கு போதை மருந்து இல்லை அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டார். ஆனால் அங்கே நடந்தது என்னன்னாக்கா, வான்கடையும் அவர் கூட ஒரு பிஜேபிக்காரர், அங்கேயும் பிஜேபிக்காரர் இருப்பாருங்க கூட. அது நர்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோவாக இருந்தாலும் கூட வந்து ஒரு பிஜேபிக்காரர் இருப்பார். இருந்து 20 கோடி ரூபா 25 கோடி ரூபா ஷாருக் கான்கிட்ட அவர்கள் பேரம் பேசினார்கள் என்று ஒரு செய்தியெல்லாம் அப்போ வந்ததை வந்து பார்த்தோம். அந்த வான்கடே வந்து இப்போது இந்த கேஸில் உள்ளே இருக்கிறாரு. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து தொடர்புபடுத்தி பாருங்க. இதுக்கப்புறம் தான் ஜவானில் வந்து ஒரு டயலாக் வச்சுருக்காரு ஒரு ஷாருக் கான், பேட்டேக்கோ ஹாத் லகானே சே பேலே பாப் சே பாத் கர். பையன் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னால் அப்பாட்ட பேசுகிறா. அப்பாட்ட தான் பேசிட்டாங்களே, அப்பாட்ட பேசி டீல் திகையாமல் அப்படி தானே போச்சு. அப்போது இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். வயரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்தது. இடி என்பது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு சொல்லக்கூடாது இனிமே, இது வந்து எக்ஸசிவ் டைரக்டரேட், மிகையாக அதிகாரத்தை பயன்படுத்தும். ஏன் அதை போட்டு உள்ளே என்ன எழுதுறாங்கன்னா, இது பரமசிவங்க எழுது பாம்புலேயே போய் கை வச்சுட்டாங்க. ரான்னு ஒரு அமைப்பு இருக்குது தெரியுமா? ரான்னா அந்த ரா இல்லை, RAW, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கினுடைய டைரக்டரை அவருக்கு ஒரு இடி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து கல்கத்தா பேஸ்டு ஒரு தொலைபேசி நெட்வொர்க்கு, அதோட உங்களுடைய பரிவர்த்தனையெல்லாம் வந்து இது மாதிரி இருக்குது அப்படின்ன உடனே அவன் வந்து இதனடா இது ஓவராக போகுது அப்படின்னு சொல்லி கேபினட் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதி, எங்களுடைய உளவு வேலை நடவடிக்கைகளில் இடி தலையிடுகிறது, தேச பாதுகாப்பு விவகாரத்தில் தலையிடுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் இருக்காருல்ல, ஏழைத்தாயின் மகன், அவர் வந்து பஞ்சாயத்து பண்ணி தான் இந்த பிரச்சனை இருக்காரு. இது எக்ஸசிவ் டைரக்டரேட் அல்ல, நான் சொல்கிறேன் எக்ஸ்டார்ஷனிஸ்ட் டைரக்டரேட். பணம் பறிக்கிற ஒரு இப்போ இது 75 பேர் அங்கித் திவாரிகிட்ட பிடிச்சிருக்காங்கல்ல, அதில் நிச்சயமாக இந்த ரித்தீஷ் குமாரா யாரோ தெரியும் விவசாயிய கேட்டார் இல்லையா, அவர் 75ல் ஒரு ஆளுன்றதுல எந்த சந்தேகம் 75 பேர். நான் முடிச்சிடுறேன். இந்த சந்தேகம் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை அந்த விவசாயி ஜூலை மாதத்தில் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க, இப்போ என்ன டிசம்பர் மாதம், அவர் மேலே உண்மையிலேயே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இதனால் அவர் வெளியே இருப்பாரா? அப்போ என்ன அடிப்படையில் ஜூலை மாதம் கூப்பிட்டு விசாரிச்ச 6 மாதமாக அதில் எதுவுமே நடக்கலையே அப்படின்னா அவனுடைய நோக்கம் என்ன, இதன் பொருள் என்ன? உள்ளே கூப்பிட்டு ஒருவேளை இந்த வக்கீல் இல்லாமல் அவர் உள்ளே போயிருந்தா அந்த நிலத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இவ்வளோ ரூபா கொடுப்பாரு அப்படின்னு அவர் பேசி முடிச்சிருப்பார். முடிச்சுட்டு அதுக்கு ஒரு கட்டிங் வந்து அவர் வாங்கியிருப்பார். இப்போ இடியில் நடக்கிறது இதுதான் நடக்குது. ஒரு ரவுடி, லோக்கல் ரவுடி என்ன செய்வான்? வீடு காலி பண்ணுறது, இடம் பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஒரு ரவுடி என்ன செய்வான்? தேசிய கட்ட பஞ்சாயத்து முகம். அதனால இப்போ பாருங்க, ரவுடி, இடி, மோடி அப்படி வருது, சிங்க் ஆகுது. இப்போ வந்து நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, அது தியரட்டிக்கலான விஷயம், பொதுவில் சாதாரண எளிய மக்களுக்கு புரியாது, ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, இது எடுபடாது அப்படிங்கிறத பார்க்குறோம். எடுபடாதுன்னு சொல்கிறவங்கள பார்க்குறோம். அரசு எந்திரமும் கட்சி, ஆளுங்கட்சி, இந்திய யூனியனை ஆளுகிற கட்சி பிஜேபி, இது ரெண்டும் இணைந்து போகிறது அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் விவசாயி விஷயமாகட்டும், அல்லது அங்கித் திவாரி மேட்டர் ஆகட்டும், அல்லது ஷாருக் கான் மேட்டர் ஆகட்டும், இது எல்லாத்துலேயும் பிஜேபி ஒரு த்ரெட்டாக இருக்கு. இப்போ இந்த த்ரெட்டை புரிந்து கொள்வதற்கு இந்த சமூக ஆர்வலர்கள், சோக்கால் நடுநிலையாளர்கள் புரிந்து கொள்வதற்கு எது தடையாக இருக்கிறது? த்ரெட்டு தான். இல்லை, என்ன த்ரெட்டு? த்ரெட்டு தாங்க. என்ன த்ரெட்டுன்னு புரியல உங்களுக்கு? இந்த த்ரெட்டு தான் வந்து தடையாக இருக்கிறது, புரியுது இல்லையா? அந்த த்ரெட்டு தான் வேலை செய்யுது எல்லாத்துலேயும். அதனால் அவங்க கண்ணை வேற ஏதோ மறைக்குது, கண்ணை மறைக்கும் காவி புழுதி, அதெல்லாம் மக்களுக்கு பொருந்தும். இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு புழுதியாக இருக்கும் அது. இல்லை, நீங்கள் பத்திரிகையாளர்கள் பற்றி ஏற்கனவே சொன்னீங்க, பத்திரிகையாளர் மன்றத்தில் அனுமதி மறுக்கிறாங்க,
அப்புறம் இடி வந்து சட்ட ரீதியான வேலைகளை செய்யுது. சட்ட ரீதியான வேலைகள் செய்யும்போது அரசியல்வாதிகள் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவங்க வந்து இந்த விஷயங்கள்ல ஒரு பொலிட்டிசைஸ் பண்றாங்க. இதை இல்லை, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு சில கிரிமினல் இடி ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, அல்லது மோடியும் அமித்ஷாவும் சொல்லி இப்படி பண்ணுறாங்க என்பதோட இந்த மேட்ரு முடியலை. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை எனேபிள் பண்ணக்கூடிய சட்டம் பிஎம்எல்ஏ என்ற சட்டம் இருக்கு இல்லையா, அந்த சட்டமே ஊழலை ஒழிப்பது என்ற நோக்கத்துக்காக அது வடிவமைக்கப்படவில்லை. அது வந்து எதிரிகளை பழிவாங்குவது, இந்த ப்ராசஸே ஒரு தண்டனையாக மாற்றுவது என்பதற்காகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நான் ஒரு அனாலஜி சொல்கிறேன், ஒரு ஒப்பீடு. இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் சர்ஜிக்கல் நைஃப்னு இருக்குது. அந்த சர்ஜிக்கல் நைஃப்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அப்படியே வெண்ணெயில் கத்தியை இறக்குற மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அப்படி தான் சர்ஜரி வந்து பண்ண முடியும். அது மாதிரி இருக்கும். சர்ஜிக்கல் நைஃபுக்கு பதிலாக ஒரு ரம்பமோ ஆக்ஸா பிளேடோ இருந்தால் எப்படி இருக்கும்? அதை வச்சு பண்ணாக்கா, பேஷண்ட்டை காப்பாற்றுவதற்குன்னு பண்ணாக்கா, அதை அறுக்கிற அதுலேயே துடிச்சு அவன் செத்துருவான்றது இருக்கு இல்லையா, அப்படி இந்த ப்ராசஸையே பனிஷ்மெண்ட் ஆக்குவது. அது எப்படின்றத நம்ம பேசுவோம். இந்த பிஎம்எல்ஏ எவ்வளவு ப்ரூட்டலான சட்டம்ன்றது இந்த செந்தில் பாலாஜி மேட்ரும் போது கூட நம்ம பேசியிருக்கிறோம். அதில் இருக்கிற முக்கியமான கிளாஸஸ் என்ன? ஒரு முக்கியமாக போலீஸ்கிட்ட போய் ஒரு வாக்குமூலம் கொடுத்தாக்கா, இப்போ ஒரு குற்றத்துக்காக போலீஸ் வந்து ஒரு வாக்குமூலம் உங்கள்கிட்ட வாங்கினா அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் செல்லாது. அதை நீங்கள் மறுக்கலாம், அங்கே வாதாடலாம். பிஎம்எல்ஏயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாக்குமூலம் என்று இடி ஆஃபீஸர் எதை எழுதுகிறாரோ, செந்தில் பாலாஜி சொன்னதாக ஒன்று எழுதிக்கிட்டாக்க அது செல்லும். அது தடா பொடா சட்டங்களை போல தான் செல்லும். இது வந்து ஒன்று அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, நம்பர் 1. நம்பர் 2, அரசமைப்பு சட்டத்தின் 20(1) பிரிவு என்ன சொல்லுதுன்னாக்கா, எந்த ஒரு நபரையும் நடப்பில் இருக்கிற ஒரு சட்டம் அந்த சட்டத்தை மீறினாரு அப்படின்னு தான் வந்து பண்ண முடியும். உதாரணமாக ஒரு எடுத்துக்காட்டு, போக்சோ சட்டம் இருக்குது. போக்சோ இப்போ தான் வருது, ரீசெண்ட் டைம்ஸ் தான் வருது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்து அது மாதிரி ஒரு குற்றம் இழைத்திருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் அவர் இழைத்த குற்றத்துக்கு, 2000 இழைத்த குற்றத்துக்கு இப்போ போக்சோவில் கேஸ் போட முடியுமா என்றால் போட முடியாது. இது அப்படி போட்டால் அது அன்கான்ஸ்டியூஷனல், அது அப்படின்றது வந்துடும். ஆனால் இடியை பொறுத்த வரைக்கும் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த பிஎம்எல்ஏ ஆக்டை சேலஞ்ச் பண்ணி பல வழக்குகள் போடப்பட்டன. அது போடப்பட்ட வழக்கில் கன்வில்கர் என்ற நீதிபதி அதெல்லாம் நிராகரித்து சட்டம் கரெக்டு தான் சொன்னார். அவர் ஒரு வார்த்தை, ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். ப்ராசீட்ஸ் ஆஃப் கிரைம், குற்றங்களிலிருந்து கிடைக்கின்ற பணம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா கண்டினியூஸ் ஒன். அதனால் அதுக்கு கால வரையறை வைக்க முடியாதுன்றார். அப்போ அந்த கணக்குப்படி பார்த்தா நம்ம ஊர் ராஜாக்கள், மூப்பனார் வாண்டையார்கள் எல்லாரையும் உள்ள பனியாக்கள் எல்லாரையும் கூண்டில் ஏற்றணும். ஆனால் அதற்குரிய சட்டம் இல்லை. அந்த கண்ணோட்டத்தில் அதை ஒத்துக்கலாம் நம்ம. ஆனால் பிஎம்எல்ஏ வந்து இப்படி கண்டினியூஸ் ஒன் அப்படின்னு போட்டிருக்கிறதுனால 2006 2007 நீ எப்போ வாங்கியிருந்தாலும் அதை இதற்குள் கொண்டு வர முடியும். இதை விட இன்னும் இதில் நிறைய அம்சம் இருக்குது. நான் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். ப்ராசீட்ஸ் ஆஃப் கிரைம். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க, அந்த வீடு யாரோ ஒரு கவுன்சிலர், ஏதோ ஒரு கட்சி கவுன்சிலருக்கு சொந்தமானது. அவர் வந்து இடி கேஸில் சிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். நீங்கள் அவருடைய கடையில் வேலை பார்க்குறீங்க, அவருடைய தொழிலில் ஏதோ ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க, பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராசீட்ஸ் ஆஃப் கிரைம் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசீட்ஸ் ஆஃப் கிரைம், அந்த குற்றத்தில் கிடைத்த பணத்தில் தான் ஒரு தொழில் நடத்துகிறாரு. அந்த தொழிலில் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, அதை நீங்கள் பராமரிக்கிறீர்கள் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் அதுக்குள்ளே கொண்டு வரலாம். யாரை வேணாலும் இம்ப்ளிகேட் பண்ணலாம், யாரை வேணால் பண்ணலாம். இப்போ யாரை வேணாலும் பண்ணலாம்னா, நான் அந்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கு போகிறேன். விவசாயி இருக்கிறார்ல, பண்ணலாம். அந்த விவசாயியை ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர் அல்லது ஆளுங்கட்சிய பிரமுகர் யாரையோ ஒருத்தரை பிடிச்சி அவருக்கும் இந்த 6.5 ஏக்கர் நிலத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, அல்லது அதன் அவருடைய கருப்பு பணத்தை வச்சு தான் இந்த நிலம் வாங்கியிருக்காங்கன்னு இம்ப்ளிகேட், நிலம் வாங்கியிருக்காங்கன்றதோ, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்ததுன்றதோ, அல்லது கொடுத்தாரு அப்படின்றதோ, அவரால் கணக்கு காட்ட முடியாத ஏதோ கொஞ்சம் நகை வச்சிருக்காருன்றதோ, வாட் எவர் எதா இருந்தாலும் இம்ப்ளிகேட் பண்ணுவதற்கான ஸ்கோப் வந்து அந்த சட்டத்துக்குள்ள. இவனே கண்டிஷன். அவர் அந்த பேட்டியில பாக்கெட்ல எவ்வளவு ரூபா இருக்குன்னு அந்த வழக்கறிஞர் கேட்கறாங்க, ஒண்ணுமில்லமா அப்படின்னு சொல்றாரு. அந்த கண்டிஷன்லயும் கூட ஆமா, நீங்க எவ்வளவு யோக்கியமானவராக இருந்தாலும் பண்ண முடியும் என்பது அதுல இருக்குது. இப்போ பிஎம்எல்ஏ ரூல்ஸ்ல வந்து ஒரு புதுசா ஒரு அடிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னாக்கா, பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்ஸ் அப்படின்னா, பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்னா பொறுப்பில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அது இல்லாமல் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டி, இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அஃபீஷியல்ஸ், பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்ஸ்.
இவங்க அக்கௌண்ட் எல்லாம் இப்போ இந்த நோயோர் கஸ்டமர் இருக்குல்ல பேங்க்கில், அதை வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் எங்களுக்கு, இவர்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கொண்டாந்துருக்குறாங்க. நீங்கள் கேட்டிங்களே இது மாதிரி பத்திரிகையாளர்கள், அறிவுத்துறையினர், அப்போது அவங்கள யாருன்னா இப்போ ராணா அய்யூப் இருக்காங்க இல்லையா, பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ், அவங்க ஜேர்னலிஸ்ட்னு வச்சுக்கலாம், பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன், பொலிட்டிக்கலி ஆன்டி பிஜேபின்னு எக்ஸ்போஸ், பிஜேபியை எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க எல்லாம் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்ஸ். அப்போ அது புரிஞ்சிருக்குல்ல உங்களுக்கு. அப்போ எதை எக்ஸ்போஸ் பண்ணணும், எதை பண்ணக்கூடாது என்று புத்திசாலிகளுக்கு தெரிந்திருப்பதனால் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள், அவர்கள் பிரஸ் மீட் நடத்த வேண்டாம் என்று கூறுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அந்த பத்திரிகையாளர் மன்ற சம்பவம் மட்டுமல்ல, இந்த விஷயத்தை சப்ஜெக்ட் தேர்ந்தெடுக்கிறது, பொலிட்டிக்கலி தங்களை இந்த ஒரு லைன் அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணிக்காம இருக்கிறது, சில விஷயங்களை தவிர்க்கிறது, இது எல்லாமே இந்த அஜெண்டாக்குள்ள வருதுங்கிறீங்களா? ஆமா, அதில் தான் ஏங்க இப்போ நான் கேட்குறேன். இப்போ இந்த இஷ்யூ கடந்த சில நாட்களாக, இது என்னுடைய கருத்துப்படி இது ஹெட்லைனுக்கு வந்திருக்க வேண்டிய செய்தி. ஒரு ஏழை விவசாயி, தலித் விவசாயி, அவரை வந்து இடியில் சம்மன் பண்ணி விசாரிச்சிருக்காங்கன்னா இதோட பச்சை அயோக்கியத்தனம் ஏதாவது இருக்குதா? அப்போ என்ன நினைக்கிறாங்க இவங்க? இதை நியூஸ் ஆக்க வேண்டாம் என்று மீடியா இருக்குது, என்னென்னவோ பிரச்சனையெல்லாம் பண்ணுறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள், அமைச்சர் அதை பண்ணார், இங்கே பால் பாக்கெட் வரல, அங்கே அப்படி சொல்லிட்டார், இதெல்லாம் வந்து ஒரு செய்தியாகுது, உடனே யூடியூப்பில் விவாதம் நடக்குது. இது ஒரு ஏழை விவசாயியை இடிக்கு கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறான், அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாங்க, சம்மன் இருக்குது. எப்படா சம்மன் பண்ண, என்ன லீகாலிட்டி இதுக்கு, என்ன செய்கிறீங்க இங்கே? அங்கித் திவாரி மேட்டர் ஒன்று நடந்திருக்குது, கையங்களவமாக பிடிபட்டிருக்கிறான். இதெல்லாம் இருக்கும்போது இதை பற்றி அவர்கள் பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குன்றதை இன்னும் விளக்கி சொல்லணுமா? இந்த ஒரு சப்ஜெக்டை வச்சு மட்டும் முடிவு பண்ண முடியுமா? இதில் வந்து அவங்க பேசாமல் இருக்காங்க, கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம், வேலை பழுவுக்கிடையே பல்வேறு ஒரு சப்ஜெக்ட் மட்டுமா? அங்கித் திவாரியே எவ்வளவு பேசினாங்க இவங்க. இப்போ இந்த சேலத்தில் பெரியார் யூனிவர்சிட்டியில் அந்த வைஸ் சான்சலர் கைது, அதில் இளங்கோவன் சொல்லிட்டு ஒரு யூனியன் ஆஃபீஸ் பேரர், அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட்டில் சில விஷயங்களை சொல்கிறாரு. வைஸ் சான்சலர் பதவியில் இருந்துக்கிட்டு இவங்க வந்து இது மாதிரி ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்க, பெரியார் யூனிவர்சிட்டி பேர், அதுக்கு பேர் என்ன, பியூட்டேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு வைஸ் சான்சலராக இருக்கிறவர் ஒரு தொழில் தொடங்குறாரு சக பேராசிரியர்களோடு இணைந்து அப்படின்னாக்கா அது அனுமதி பெறணும். அப்படி அனுமதி பெறாமல் அவர் தொடங்கி இருக்கிறாரு, இப்படி செய்கிறாரு அப்படின்ற புகாரை அவர் எழுப்பின உடனே அவர் மேலே அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பொய் கேஸு. இதை பற்றி நான் விளக்கணும் அப்படின்னு வைஸ் சான்சலர் பார்க்க போனாக்க வைஸ் சான்சலர் பார்க்க மறுத்ததுடன் அவரை சாதி பெயர் சொல்லி திட்டினார் அப்படின்றது கம்ப்ளைண்ட்டு. SC/ST ஆக்டில் அவர் கைதாகியிருக்காரு. ஒருவேளை SC/ST ஆக்டு வந்து பொய்யா இருக்குமோ? வேணும்னு கொடுத்துருக்கலாம் இல்லையா ஒரு துணைவேந்தர் மேலே அப்படின்னு. இந்த மாதிரி நியாயமான நபர்கள் கேட்பதற்கான எல்லா நியாயமும் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அதுக்கு பேர் வந்து பெரியார் பல்கலைக்கழகம், சரிதானே? அந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் அவங்க தொலைதூர கல்வி நடத்துறது. இவர் வைஸ் சான்சலராக இவரை நியமித்தவர் புரோஹித் மரியாதையாக சொல்லணும், கவர்னர் புரோஹித், மரியாதை குறையக்கூடாது, இல்லை அவர் தான் நியமித்தார். பெரியார் யூனிவர்சிட்டி வந்து தொலைதூர கல்வி நடத்தக்கூடாது, சரியில்லை, இது அது காரணம் அப்படின்னா ஒரு வைஸ் சான்சலர் அதை வந்து ஃபைட் பண்ணி திரும்ப கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யணும். அவர் கொண்டு வரதுக்கு முயற்சிக்கலை. அப்புறமா அவங்க எக்ஸாம் நடத்தினதில் ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதி எது அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா இது மாதிரி பெரியார் யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சுக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, இல்லை எங்களுக்கு தெரியாமல் நடந்து போச்சு, வெளியேருந்து ஒருத்தர் கேட்டார், அவர் கேட்டார் அப்படின்னு அதை சமாளிக்கிறார்கள். இதுக்கு அடுத்தது அங்கே அப்பாயின்மெண்ட்ஸில் ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு வருது. அதுவும் பொய் குற்றச்சாட்டு அல்ல, ஆதாரம் இருக்குது. அதுக்கு மேலே பேராசிரியர் சுப்பிரமணியம் பெரியாரின் போர்க்களங்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதுறாரு. அவர் பெரியார் சேருக்கு தலைவரும் கூட அந்த பல்கலைக்கழகத்தில். அது எப்படி நீங்கள் யாரை கேட்டு புத்தகம் எழுதுனீங்க? இது பெரியார் பல்கலைக்கழகத்தில் பெரியார் சேருக்கு இன்சார்ஜாக இருக்கிறவர் பெரியாரின் போர்க்களங்கள் என்று அவருடைய போராட்டங்கள், நடவடிக்கைகள், இதை பற்றி ஒரு புத்தகம் எழுதுனா யாரை கேட்டு எழுதுனீங்க அப்படின்னு அவருக்கு வந்து விசாரணை நடத்தப்படுது. இதெல்லாம் நடந்திருக்கு. இதுல நீங்க சொல்றது இந்த காரியங்கள் எல்லாம் செய்திருக்கக்கூடிய ஒரு துணைவேந்தர் ஜாதி சொல்லி திட்டிருக்க மாட்டார் அப்படின்னு நம்புறவங்க நம்பலாம். நான் என்ன கேட்குறேன், இதுல நீங்க இடஒதுக்கீடு நடைமுறைக்கு வரல அப்படின்னா அதுவே SC/ST மக்களுக்கு எதிரான குற்றம் தான். அதற்கு பிறகு எது தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பது அதுவும் குற்றம் தான். அதுவும் ஒரு குற்றம் தான். ஆனா இந்த குற்றங்கள்
இப்போ வந்து இவர் துணைவேந்தர் தான், வேந்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஆமா. அவர் கவர்னர். அப்போ அந்த கவர்னர் வந்து இதை எப்படி அனுமதிப்பார்? நீங்க அனுமதிக்கலாம், நான் அனுமதிக்கலாம், அவங்க இல்ல வேந்தர். ஆமா, அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் வந்து தமிழ்நாட்டுல தலித் மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதியினால தூங்க முடியல என்னால அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. சரி, அந்த ஒரு ஆறுதலுக்கு தூக்கம் வரணும் அப்படின்றதுக்காக தான் சிதம்பரத்தில் வந்து ஒரு 100 பேரை கூப்பிட்டு அது மாதிரி எல்லாம் அவர்களை பார்ப்பனர்களை எப்படி மாற்றுவது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஸ்ரீதர் வேம்புவையும் கூட உட்கார வச்சுக்கிட்டு பூணூல் அணிவித்து அப்படி வந்து மாற்றினார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர். அவருக்கு இதில் அவரை ஏன் சொல்கிறீங்க, ட்வீட் ஒன்று பார்த்தேன். முன்னாள் தலைமை நீதிபதி ஒருத்தர் அவர் வந்து இவரை இந்த துணைவேந்தரை காப்பாற்ற முயற்சி செய்தார் அப்படின்னு ஒரு ட்வீட்டு, ஒரு கவுண்டர் நரேஷன் வச்சிருக்கிறாரு. கவுண்டர் நரேஷன் வச்சிருக்காரு. அதுதான் திரும்ப சொன்னீங்களே என்ன த்ரெட்டு இணைக்குதுன்னு, அது மாதிரி ஏதோ ஒரு த்ரெட்டு இணைக்குது. அப்போது நான் சொல்ல வருவது, இந்த அதிகார மையங்கள், அது இடியாக இருக்கட்டும், கவர்னராக இருக்கட்டும், வைஸ் சான்சலராக இருக்கட்டும், இது பூரா பிஜேபியோட ஒன்றா வந்து சிங்க் ஆயிடுச்சு. அதுக்காக தான் அந்த பதவியை தான் வைத்திருக்க வேண்டும். முதலமைச்சர் வந்து அந்த சான்சலருக்கு வேண்டாம்னு தடுத்து நிறுத்துவதற்கு என்ன காரணம்? குஜராத்தில் மோடி வந்து எல்லாத்துக்கும் சான்சலராக இருக்கலாம் என்று முதல்வராக இருக்கும்போது ஒரு சட்டம் கொண்டு வரலாம்னாக்கா, தமிழ்நாட்டில் ஏன் மு க ஸ்டாலின் சான்சலராக இருக்கக்கூடாது? அதை எதுக்கு கவர்னர் தடுத்து நிறுத்தணும்? ஏன் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா, இவங்களுடைய அஜெண்டா சனாதன அஜெண்டா, எஜுகேஷன் பாலிசிஸில் ஆமா, பொன்முடிக்காக பழிவாங்குற நடவடிக்கை எடுக்குது தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற விஷயத்தையும் கூட சிலர் பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், பொன்முடியே பழிவாங்குற நடவடிக்கைன்னு சொல்றேன். பொன்முடி தொடர்ந்து ஆளுநரை மறுத்து மும்மொழி கொள்கையை பேசினா இருமொழி கொள்கைன்னு பேசியிருக்காரு. சட்டமன்றத்தில் இப்படி கை காட்டினாருன்னு வந்திருக்குது. அவர் பேசுகிற ஒவ்வொரு கருத்தையும் சனாதனத்துக்கு எதிராக திராவிடம் அப்படின்னு பேசுகிறாரு. அதனால் பொன்முடி மேலே அவர் காழ்ப்புணர்ச்சி கொள்வதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்குது. அண்ணாமலை சொன்னார், செந்தில் பாலாஜி இடி வரும்னாரு. ஏன் நீ பிஜேபி தலைவர், நீ எப்படி இடி வரும்னு சொல்கிற? யாராவது கேட்டாங்களா? கேட்கல. ஆனால் இடி வந்துச்சா இல்லையா? ஆர் ஆசாவுக்கு அந்தம்மா சொல்லுது, ஸ்மிருதி இரானி, இடி வரும்னு. இந்த மகாராஷ்டிராவில் ஒரு பொலிட்டீஷியன் இருக்கார் பிஜேபி, கிரிச் சோமையா, அவரை பற்றி ஒரு 30-40 வீடியோ, ராகவன் வீடியோ மாதிரியான வீடியோக்கள் இன்னும் வச்சுங்க. அதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்பை சேர்ந்த ஒரு இதில் வெளியிட்டாங்க. அதுக்காக அவர் மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க. 40 வீடியோவும் கிராஃபிக்ஸ் பண்ணதுன்றார் அவர். அவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, இதோ அஜித் பவாருக்கு இடி வருகிறது, சகன் புஜ்பாலுக்கு இடி வருகிறது அப்படின்னு ஒன்றொன்னா எழுதுவார். அவர் சொன்ன உடனே இடி வரும். இப்போ சகன் புஜ்பாலுக்கு எழுதினாரு, அஜித் பவாருக்கு எழுதினாரு. அஜித் பவார் அந்த பக்கம் போயிட்டார். இப்போ யாருக்கும் இடி வரல. அப்போது இடி என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பதற்கு இதற்கு மேலும் விளக்கம் எதுவும் தேவையில்லை. அது வந்து ஊழலுக்கு எதிரான கருவி அல்ல. அது யுஏபிஏ போல. யுஏபிஏ என்பது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கான கருவியாக, பழிவாங்கிறதுன்னு சொல்றது குறைந்த வார்த்தை, கிட்டத்தட்ட அவங்கள ஒரு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அதற்கு உட்படுத்துவதற்கான கருவியாக அது எப்படி பயன்படுத்தப்படுகிறதோ, அதுபோல மாநில கட்சிகளை, தன்னுடைய அரசியல் எதிரிகளை அரசியல் அரங்கிலிருந்தே ஒழித்து கட்டுவது என்ற நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுவது தான் இடி. இப்போ யுஏபிஏ வந்து பீமா கொரேகான் கேஸு, அதில் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாம், ஏன் இப்போ இறந்து போனார் ஸ்டான்சாமி, அவருக்கு மாவோயிஸ்டுகளோட தொடர்பு இருந்தது, சுதா பாரதிராஜுக்கு தொடர்பு இருந்தது. ஏன்னா அவங்க மாவோயிஸ்டுகளின் சிவில் உரிமைக்காக பேசியிருக்கிறார்கள், பழங்குடி மக்களின் சிவில் உரிமைக்காக பேசியிருக்காங்க. இல்லை எப்படி இருந்தாலும் அவங்க தீவிரவாதிகளோட தொடர்பு இருந்தது, அதனால ஊஃபா போட்டிருக்கிறாங்க, சட்டப்படியான நடவடிக்கை அப்படின்னு நியாயப்படுத்தலாம். செந்தில் பாலாஜிக்கு போட்டது நியாயம்னா அது நியாயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ அப்படி பார்த்தா யுஏபிஏ வந்து 16 ஜேர்னலிஸ்ட்கள் மேலே போடப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ இடி வந்து செந்தில் பாலாஜிக்கு போடப்பட்டிருக்குன்னாக்கா, இடி வந்து ராணா அய்யூப்புக்கும் சித்திக் கப்பனுக்கும் இப்போ நியூஸ் கிளிக் எடிட்டர் உள்ளே போயிருக்காரு யுஏபிஏல, அடுத்து அதையும் போடுவாங்க. அவர் வெளிநாட்டிலேருந்து பணம் வந்துச்சு அப்படின்றது தானே பிரபீர் புர்காஸ்தாவுக்கு, அது போடுவாங்க. இவ்வளவும் கண் முன்னால் நிகழும் போது இது வந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை, நீங்கள் என்ன ஊழலை ஆதரித்து பேசுகிறீர்களா அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு பாசிச நடவடிக்கை, பாசிஸ்டின் நடவடிக்கை, பாசிச அரசு எந்திரத்தை பாசிசமயம் ஆக்குகின்ற நடவடிக்கை அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னால், இப்போ முதல்ல இந்த சொன்னீங்க இல்லையா, நீங்கள் யோக்கியமானவராக இருந்தால் கண்ணையனும் கிருஷ்ணனும் இடியில் ஆஜராகி ஆவணங்களை எல்லாம் சமர்ப்பித்து தங்களுடைய ஒழுக்கத்தை, தங்களுடைய நேர்மையை நிரூபிக்க வேண்டியது தானே
அப்படின்னு அப்படிதான் கேட்கணும் இவங்க. இதான் அவங்களுடைய நிலை, இப்படி பேசுபவர்களுடைய நிலை. இப்படி பேசக்கூடியவர்களுடைய அரசியல் சார்பு என்ன அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளலாம். இதை இனிமேலும் அரசியல் அறியாமை என்றோ அல்லது ஒரு நடுநிலையான பேச்சு என்றோ என்னால நம்ப முடியல. நடுநிலைவாதிகளின் நடுநிலை அப்படிங்கிறது அது எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறது, அந்த நடுநிலை அப்படிங்கிறது குறித்தும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு விவசாயி அவர் மேலே ஒரு ஒரு பெரிய அளவில் கையில் காசு இல்லாத ஒரு ஏழை விவசாயி, தலித் விவசாயி சாதி சொல்லி திட்டினாருன்னு சொல்லி அந்த விஷயத்திலையும் கூட ஒரு தலித் சம்மந்தப்பட்டிருக்கிறார். அது குறித்து பரவலாக கவனம் பெறாது அந்த நடுநிலையை பேணுபவர்கள் இது குறித்து யோசிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் முன்னால் வைப்போம், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் பேசுவோம். நன்றி. நன்றி நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பில் சந்திக்கலாம். நன்றி.